ஆண்டவரும் ரட்சகனுடைய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து முடிச்சுட்டு இறுதியில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்மை உங்களையும் நம்மையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்ம கூட இருந்து சகல காரியங்கள் அவரே செய்வார். பைபிள் வசனம் சொல்லுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 24 நம்ம படிக்கலாம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறாரோ அவர் கடைசி வரைக்குமே அவர் கூட இருந்து சகல காரியங்களை அவரே நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தலைவலியோ காய்ச்சலோ இல்ல வேற குடும்ப பிரச்சனையோ வெளிய பிரச்சனையோ எது இருந்தாலும் அவரே பார்த்துக் கொள்வார். நம்மளை அழைச்சது யாரு? உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அழைச்சியர்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துக்கிட்டு பேயாடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன இப்படி வழி நடத்துறாரோ அந்த மாதிரி நம்ம செய்யணும். இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை, ஒரு சகோதரி அடிச்சாச்சுனாக்கா சகல காரியத்தையும் அவரே செய்வார். லேட்டா இருந்தாலும் கூட இப்படி பண்ணுவாரு, லேட்டஸ்டா செய்வார். அல்லேலூயா. இப்ப மோசையும் அழைக்கும் போது அவன் இயேசுனார் யாருங்கிறதே தெரியாது, ஆண்டவர் யாருங்கிறதே தெரியாது. அவர் கொலையை பண்ணிட்டு போய் வேற பக்கம் ஒடிஞ்சிட்டு ஆறு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறா, அங்க யாரும் பார்க்க மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை நேரடியா சந்திக்கிறாரு. யாத்திராகமம் 3:10 அவர் சொல்றாரு, பெரிய காரியம் சொல்றாரு. அவருடைய ஜனம் எங்க இருக்கிறாங்கம்மா? எகிப்தில் இருக்கிறாரு. நீ அங்க போய் அந்த ஜனங்கள் அழைச்சிட்டு வான்னு சொல்லி யாரு சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கிட்ட? மோசக்கிட்ட. ஆனா மோச எப்பேற்பட்டவனுங்கிறது நீங்க பைபிள் படிச்சவங்க கேட்டிருக்கலாம், பிரசங்கம் பண்ணினவங்களை கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒருத்தனை தொட்டாச்சு, ஒருத்தனை அழைச்சாச்சுனாக்கா முடியு பரியந்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்மள நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. மோசே என்ன பண்றான்னு பல காரணங்களை சொல்லிட்டு அப்புறம் அவங்கிருந்து அவனும் ஆரோன் 2 பேரும் போறாங்க. எகிப்து தேசத்துக்கு போகும்போது நீங்க பார்க்கல, பார்வோன் கிட்ட போய் அங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களும் 7ஆம் அதிகாரத்துல யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம 9ஆம் வசனத்தை படிக்கலாம், 7:9 பார்க்கலாம். உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றேன்னு சொல்லும் போது அதை நம்ம கேட்கணும். கட்டாயமா யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும். இப்ப ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறது யாருக்கிட்ட பேசுவாருன்னா உண்மையிலே அழைத்தவங்க கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சொப்பனங்கள், தரிசனங்கள் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து அவங்களை பாதுகாத்து, அபிரகாமுக்கு எப்படி அவர் தரிசனத்தின் மூலமாக அபிரகாமே நீ பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரோ அது போல ஆண்டவர் அழைச்சாச்சுன்னா நாம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம யாருடைய கையில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய கையில இருக்கணும். அப்படி நம்ம விசுவாசத்தோடு கூட யாரு கூட இருக்கணும்? இயேசுனார் கூட இருக்கணும். வீட்டுல கல்யாணம் ஒரு பொண்ணுக்காகல, இத படிப்பு சரியா வரல, வேற சண்டை சச்சர பிரச்சனை, இது எல்லாமே யார் பார்த்துட்டு இருக்காரு? ஆண்டவராகிய. அப்ப நமக்கு அவர் என்ன பண்ணுவாரு? சமாதானத்தை தருவார். என்ன தருவாரு? கோடி கோடியான பணம் வச்சிருந்தாலும் அது வச்சிருக்கவங்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அவங்க இங்கதான் சம்பாதிச்சு இப்படியே விட்டுட்டு போறாங்க. எங்க பரலோகத்துக்கு போகும்போது இது எடுத்துட்டு போறதில்ல, விட்டுட்டு போறாங்க. ஆனா பரலோகத்துக்கு போகும்போது அங்க யார் இருக்காங்க? நம்மள உண்டாக்குற ஆண்டவர் எங்க இருக்காரு? பரலோகத்துல. அவரை நம்ம சந்திக்கலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னாக்கா, உலக காசைகள், உலக ஆசைகள் எல்லாருக்கும் தேவைதான். ஆனாலும் அது அளவா வச்சுக்கணும். அப்பதான் ஆண்டவர் கூட நம்ம நெருங்க முடியும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ மோசேயோடும் ஆரோனோடும் ஆண்டவர் இல்லாது போனாக்கா எகிப்து தேசத்துல அவங்க என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியக்காரர் சொல்றாரு இல்லையா, நான் அது செஞ்சுட்டேன், இது செஞ்சுட்டேன், அப்படி நோய் குணமாக்கிட்டேன், இதெல்லாம் சொல்றது சும்மா. காரணம் அப்படின்னா அவரு கூட யார் இருக்காரு? ஆண்டவர் கூட இருந்தாதான் அந்த காரியத்தை
அது செய்ய முடியும். யார்? ஆண்டவர் செய்ய முடியும். அவர் செஞ்சது நமக்கு பலன். ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து சம்பளம் என்ன? அவரு நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் ஜனங்களுக்கு செஞ்சாதான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு காணிக்கையும் தசம பாகம் கொடுப்பாங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை, நம்ம ஜபத்தை கேட்டு அந்த காரியத்தை செய்யலன்னு சொன்னாக்கா என்ன கிடைக்காது? இந்த ஆளுகிட்ட போய் ஒன்றும் புண்ணியம் இல்லை. இந்த நல்லா நிறைய செய்யறவங்ககிட்டயே அங்க நான் ஆண்டவர் ஒன்றும் நடக்கிறதில்ல, ஜனங்கள் வர்றதில்லை. அப்ப ஒன்றும் இல்லாமல் தான் வர போறாங்களா? அப்ப வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஆண்டவனு கூட ஒரு தொடர்பு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அவரு நம்மள நம்புறாரு. யார நம்புறாரு? இயேசுனார் நம்மள நம்புறாரு. ஆனா நாம என்ன பண்றது இல்ல? இயேசுனார நம்புறது இல்ல. அவரு நம்மளை அழைத்தாரு. என்ன? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்போனோ. யாரு? அவருடைய வசனம் சொல்லுது, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை நம்ம நம்புறோமா? ஏன் நம்புறது இல்ல? நமக்குள்ளார அந்த நல்ல ஆவிகள் கிடையாது. என்ன ஆவி கிடையாது? நல்ல ஆவிகள் கிடையாது. நல்ல ஆவி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் பாக்கியவான். ஆமென். வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி யாரு நடக்கிறாங்களோ, யாரு செய்யறாங்களோ அவங்க பாக்கியவான். அப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் தீராத பிரச்சனை, தீராத வம்பு வழக்குதல் பிசாசு கொண்டு வருவான். அந்த பிசாசு கொண்டு வர்றதை வந்து ஆண்டவர் நீக்கி விடுதலை நமக்கு கொடுக்குறது யாரு? நம்ம ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா நாம அந்த நமக்கு விடுதலை கொடுக்கிற, நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை வந்து நாம் என்ன பண்ணணும்? நம்பணும். ஆமென். அப்ப நம்பும் போதுதான் இந்த காரியம் எல்லாமே நடக்கும். அப்ப மோசே கிட்ட ஆரோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க. அனுப்பிட்டு அவர் சும்மாவா இருந்தாரு. என்ன பண்ணாரு? அவரு கையில் ஒரு கோல், அவன் வச்சிருக்கிற கோல்ல ஆசீர்வாதம் இருந்துச்சு. எந்த கோல்ல? ஆடு மேய்க்கிற கோல்ல என்ன இருந்துச்சு? அதே ஒரு ஆசீர்வாதம். கோலோட நீ போன்னு சொன்னார். ஆடு மேய்க்கிறவங்க என்ன இருக்கும்? மாடு மேய்க்கிறவங்க என்ன இருக்கும்? தடி இருக்கும் இல்லையா? நீ அந்த தடியோட நீ போ, அற்புதங்களை செய்வாரு. அப்ப தடிக்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பாரு, அந்த தடிக்க கொடுத்திருக்கிற வல்லமையை பாரு. மோசை வச்சிருக்கிற ஆடு மேய்க்கிற தடிக்கு எத்தனை வல்லமை இருக்குது, எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது. அந்த தடியை கொண்டு என்ன பண்றாரு? கண்மலையை பிளக்கிறான். நீ வச்சிருக்கிற தடியில கண்மலையை அடி, அங்க என்ன வரும்? தண்ணி வரும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த தடியும் கொடுத்தது, அந்த தடிக்கு ஆசீர்வாதத்தை தடியை ஆசீர்வாதத்தை பண்ணதும் எல்லாமே ஆண்டவர் நமக்கு ஓடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல போனாக்கா செங்கடலை ரெண்டா பிளக்க முடியாது. யார் இல்லாத போனா? ஆண்டவர் இல்லாத போனா செங்கடலை ரெண்டா விளக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை எல்லாரும் போட்டிருக்கிறார். யாரு இயேசு சாமியை நம்பி ஞானஸ்தானம் எடுத்து ஆவியில நிறைந்து உண்மையிலே இயேசு கிறிஸ்து வந்து தன் ரட்சகராக எடுத்துக்கொள்றாங்களோ அவங்க கிட்ட கட்டாயமா ஆண்டவர் கூடவே இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கூட இல்லாம இருந்திருந்தா நான் என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது, இங்க சபை கட்டவும் முடியாது, சுவிசேஷம் சொல்லவும் முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப யார் நம்ம கூட இருக்காரு? இயேசு நம்மளை கூட இருக்காரு. என்ன? இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதங்களும் அவர் செய்வார். நம்ம கூட இருந்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு? ஆனா நாம செஞ்ச மாதிரிதான் தோணும், ஆனா நாம செய்யறது முடியாது. யார் செய்யறாரு? அப்ப பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறது யாரு? ஆண்டவர். பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்துது ஆண்டவர் தான். ஆனா பார்வோனுக்கு கடைசியில அது ஏன் கடினப்படுத்தினாருனாக்கா, உலகத்தை உண்டாக்குனது இயேசு சாமி தான் சொல்லி அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். அங்க சாமிய கடவுளே கிடையாது. யாரையும் அவன் நம்ம கடவுள் கும்பிடுறது இல்லை, யாரும் அவனைதான் கும்பிடணும். அது கும்பிடுக்க டைம் இல்லை. அந்த மாதிரி சித்திரவதை பண்ணா எகிப்தில அந்த பார்வோன்றாங்க. ஆனா அந்த இடத்துல யாரு மூலியமா வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னா மோசே மூலியமாவும் ஆரோன் மூலியமாவும். ஆனா அவன் நம்பினாங்களா? நம்பாதவங்க என்ன பண்ணாரு? ஒரு பாம்புகளை கொண்டு அடிச்சார், கொள்ளை நோயை கொண்டு அடிச்சார். இப்ப இந்த கொரோனா வந்துச்சு, கொரோனால எல்லா கிறிஸ்தவங்க தான் சத்தாங்க இல்லையா? எல்லாரும் சத்தாங்க. பேர் கிறிஸ்தவர்கள் எப்படி கேட்பது. இரண்டாவது கொஞ்சம் பேர் வந்து ஆண்டவராக அந்த டைம் முடிஞ்ச ஆண்டவராக எடுத்துக் கொள்ளப்பட்டவங்க நம்ம இல்லாம அப்படி சொல்ல முடியாது. ஆனா உண்மையிலே வந்து நான் இயேசு கிறிஸ்து நம்புறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு படுக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு படுத்து, எந்திரிக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு எடுத்து
போகும்போது வரும்போது இயேசுனாரு நம்ம அந்த சிலுவையை கும்பிட்டு போகும்போது சகல காரியங்களும் நமக்கு வாய்க்கும். நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்னது தெரியும். எனக்கு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இப்படி செய்யற அப்படி செய்யற, லேட் ஆகாம கட்டாயமா அது நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம தான் என்ன பண்றோமோ தவிர ஆண்டவரை விட்டுறவன் எல்லாமே ஆண்டவர் நம்மள என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. நம்மளை கூப்பிட்டது யாரு? உண்மையுள்ள தேவர். அவரை நம்மள கைவிடவே மாட்டாரு. நான் தொடர்ந்து நான் இந்த அழைப்பை பத்தி நான் மறுபடியும் உங்க கூட நான் பேச போறேன். நீங்க இந்த வசனத்தை கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க செல்லுல என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடுத்த ஒரு தலைப்புல உங்களுக்கு வரேன்.